கவி கேரளாவோட ஒரு யூனிக்கான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான் இந்த கவி. இந்த கவிக்கு நான் வந்து ஒரு பேக்கேஜ் புக் பண்ணி போயிருந்தேன். இந்த பேக்கேஜ்லேயே நமக்கு வந்து ஃபாரஸ்ட்குள்ளே ஜீப் சஃபாரி கூப்பிட்டு போவாங்க. வைல்ட் லைஃப் அனிமல்லாம் நம்ம ஸ்பாட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே வந்து கவி ஃபாரஸ்ட்டில் நமக்கு ட்ரெக்கிங்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே யானை நடமாட்டத்துள்ள அடையாளத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்லேருந்து அங்கேருந்து சபரிமலையை நம்மளை பார்க்க முடியும். இந்த பேக்கேஜில் நம்மளை போட்டிங் கூப்பிட்டு போய் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸில் நம்ம குளிக்க விடுவாங்க. ஃபாரஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் ரோட் ஜீப் ரைடோட இந்த பேக்கேஜ் முடியும். எப்படி பட்ஜெட்டில் நம்ம கவி சுற்றி பார்க்குறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரளாவில் இருக்கிற பத்தனந்திட்டா மாவட்டத்தில் தான் இந்த கவி லொக்கேட்டாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இந்த கவிக்கு ஈஸி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தேனி தாண்டி இருக்கிற குமுளிக்கு வந்து ரீச் பண்ணிடணும். சென்னையிலேருந்து வரவங்களுக்கு டேரெக்டாக வந்து பஸ் வந்து குமுளிக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் தேனி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு தேனிலேருந்து அகைன் வந்து இன்னொரு பஸ்ஸில் வந்து குமுளி போகிற மாதிரி இருக்கும். தேனிலேருந்து குமுளி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பஸ்ஸில் வந்து 2 மணி நேரம் ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கிளம்புங்க. நான் புக் பண்ணி இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் செக்இன் மதியம் 2 மணிக்கு தான். ஸோ நான் தேனியில் இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து குமுளிக்கு ரீச் பண்ணேன். குமுளி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு கேரளா தொடங்குற இடம். குமுளி ரீச் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹில்ஸ் ரூட்டில் தான் இருக்கும். தமிழ்நாடு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் குமுளி பார்டர்லேயே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம நடந்து தான் வந்து கேரளா பார்டர் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சும்மா ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம நடந்தே ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நான் புக் பண்ணியிருக்க பேக்கேஜில் அடிஷ்னலாக வந்து குமுளிலேருந்து பிக்கப் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ குமுளி பஸ் ஸ்டாண்ட் எதிர வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோ இல்லைனா ஜீப் வந்து அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அனுப்புவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஆட்டோ தான் பிக்கப் பண்ண வந்துச்சு. நான் புக் பண்ணியிருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கேம்ப் சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த கேம்ப் சைட் பொறுத்த வரைக்கும் கவி ஃபாரஸ்ட்குள்ளே இருக்காது. அது அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே வந்து சத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் பஸ் கனெக்டிவிட்டி இல்லாத காரணத்தினால நான் வந்து அடிஷ்னலாக வந்து பிக்கப் கேட்டிருந்தேன் குமுளிலேருந்து. ஸோ நம்ம ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் குமுளிலேருந்து கேம்ப் சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த கேம்ப் சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஹில் டாப்பில் வந்து டென்ட்டெல்லாம் போட்டு சூப்பராகவே வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம்ப் சைட்டை சுற்றி பார்க்கலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல காமனாக வந்து ஒரு ரூம் வச்சுருக்காங்க. செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இந்த காமன் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நம்ம சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் இந்த கேம்ப் சைட்டில் வந்து டென்ட்டு புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கொடுத்த டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாராளமாக படுக்கிற அளவுக்கு இருக்குது. தலகாணி அண்ட் பெட்ஷீட் 2மே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கேம்ப் சைட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 டென்ட்டுக்கு மேலே இருக்கும். எல்லா டென்ட்டுக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே தான் இருக்கும். என்ன தான் காமனாக இருந்தாலும் நான் தங்கின கேம்ப் சைட்ஸ்லேயே இங்கே தான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அமைதியாக வந்து ஹில் டாப்பில் லொக்கேட் இருக்கிறனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சுற்றிலும் நிறைய செடிகள்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே கைட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பர்சன்ஸுமே இருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம சேஃபாகவே இருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து பிளாக் பெப்பர் வந்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபி பீன்ஸுமே இங்கே வளர்க்குறாங்க. ப்ராப்பர்ட்டியில் உள்ள டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் 3 பேர் உள்ள டென்ட் அளவுக்கு சைஸ் இருக்குது. அண்ட் பெருசாக யூனிக்காக வந்து இன்னொரு டென்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. பட் அது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாமே உள்ளே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கேம்ப் சைட்டில் வெளியே வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா அண்ட் ப்ளே ஏரியா மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டீ அண்ட் டின்னர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. கேம்ப் சைட்டில் ஃபுட்பாலுமே வச்சுருக்காங்க. ஸோ சின்னதாக கேம்ஸ் மேலே விளாட்னா கூட நம்ம இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். கேம்ப் சைட் பில்டிங்கில் இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சின்னதாக பீம் பேக்கு, ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து சுற்றியில் இருக்க வியூஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சபரிமலைக்கு பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு இங்கே ஒரு ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட் வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நமக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷன் தெரிஞ்சுச்சா நம்ம பஸ்லேயே வந்து இங்கே ரீச் பண்ணியிருக்கலாம். பேக்கேஜோடைய ஃபஸ்ட் ஐட்னரியா ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே நம்மளை வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. இந்த ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூப்பிட்டு போகிறதா சொன்னாங்க. ட்ரெக்கிங் போகிற ரூட்டு பொறுத்த வரைக்கும் க்ரீனிஷான மலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. அதில் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஈஸியாக வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் சபரிமலைக்கு நடைப்பயணமாக போகிற நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து ஈவினிங் டைமில் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலங்கலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் இங்கே குளிக்கலை. ஸோ இந்த வாட்டர் ஃபால் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுலேயுமே வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு வர தண்ணி தான் கீழே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து குளிக்காமல் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நாங்கள் கேம்ப் சைட்டுக்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தோம். கேம்ப் சைட் வந்ததுக்கப்புறம் நமக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸாக வந்து பஜ்ஜி வச்சுருக்காங்க. பஜ்ஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து டீ குடிச்சிட்டு அந்த சன்செட்டை பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டென்ட்டில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நைட்டு ஒரு 8 மணி போல் வந்து கேம்ப் ஃபயரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே டிஜேலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் கேம்ப் ஃபயர் மட்டும் தான் இருந்துச்சு. பகல் நேரத்தில் வெயில் அடித்தாலும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. குளிருக்கு ஏதாமல் கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் டிவைசஸ்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்காக கேம்ப் சைட்டில் இருக்க ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருந்தேன்.
அங்கே இருக்க இன்டீரியர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்க லைட்டு, ஃப்ளாகு, பெயிண்டிங்ஸு, ட்ரைபிள் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த இடமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பேக்கேஜில் நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். பஃபே தான், ஸோ உங்களுக்கு வேணுற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். டே 1 பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இருக்காது. ஜஸ்ட் ஈவினிங் ட்ரெக்கிங் அண்ட் ஸ்நாக்ஸு, டின்னர் மட்டும் தான் இருக்கும். டே 2 மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு 6 மணி போல் வந்து நம்ம ஜீப் சஃபாரிக்கு ரெடி ஆயாச்சு. இந்த ஜீப்பில் தான் நம்ம கவி ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஜீப் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டாப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஜீப்பை ஓப்பன் டாப்பாக விடுறதுனால போகிற வழியில் அனிமல்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஃபஸ்ட்டு மயில் பறக்கிறத பார்த்தோம். மயில் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக வந்து 2 மானுமே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அந்த அங்கே இருக்க டீ எஸ்டேட்குள்ளே தான் இருந்துச்சு. நாங்கள் இன்னும் கவி ஃபாரஸ்ட்குள்ளேயே என்ட்ரி ஆகலை. அதுக்குள்ளேயுமே நாங்கள் மயில், மானெல்லாம் வந்து பார்த்துட்டோம். எந்த ஒரு வைல்ட் அனிமல் ஸ்பாட்டிங் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பியூர்லி பேஸ்ட் ஆன் லக்கு தான். நம்ம சான்ஸ் இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும், இல்லைனா வந்து வாய்ப்பே இல்லை, எதுவுமே பார்க்காம கூட வர வாய்ப்பு இருக்குது. கவி பொறுத்த வரைக்கும் பெரியார் ரிசர்வ் நேஷனல் பார்க்குள்ளே தான் லொக்கேட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் என்ட்ரி போட்டு தான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் யார் வேணால் எப்போ வேணால் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த கவிக்கு நம்ம புக்கிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளேயே விடுவாங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா நீங்கள் டேரக்ட் புக்கிங்கே பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளை மாதிரி இருந்து தனியாக ப்ரைவேட் பேக்கேஜ்லேயும் வந்துக்கலாம். எதுனாலும் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து தனியாக ஒரு ப்ரைஸ் கொடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பப்ளிக்காக வந்தாலுமே இந்த ஃபாரஸ்ட்டை நீங்கள் வேன்லேயுமே சுற்றி பார்க்கலாம். அதுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தை சுற்றி காட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்குள்ளே நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே பழங்குடியினரும் சிலர் வந்து வாழ்கிறதா வந்து சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம போகிற ரூட்லேயும் நம்ம அவங்களெலாம் பார்க்க முடிஞ்சுது. அவங்க தங்கியிருக்க இடத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஃபாரஸ்ட் ரூட் பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே போலீஸ் தான் வந்து ரோந்து போயிட்டு வருவாங்க. எல்லாம் சேஃபாக டூரிஸ்ட் அலோவ் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்து தான் விடுவாங்க. ஃபாரஸ்ட் ரூட் ஸ்டார்ட் பண்ணி அனிமல் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தது கருங்குரங்கு. கும்பலாக இல்லாமல் தனியாக ஒரே ஒரு குரங்கு மட்டும் அந்த மரத்தில் இருந்துச்சு. ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜீப் டிரைவர் தான் வந்து மேஜராக வந்து எங்கெங்கே எது இருக்குது சொல்லி பார்த்து கரெக்டாக சொல்கிறாங்க. இல்லைனா நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது எதுவுமே தெரியாது, அப்படியே வெறும் ஜீப்பில் போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ண ரூட்டில் காட்டு யானை வந்து அடையாளமாக வந்து யானையோட சாணம் வந்து ரோட்டில் வந்து பார்க்க முடிஞ்சது. பட் நிஜ யானையை நம்ம போகிறப்ப வந்து பார்க்க முடியல. பார்த்துருந்தா ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இந்த காட்டுக்குள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த செக் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து சபரிமலைக்கு வந்து ஒரு ரூட் இருக்குது. முன்னாடி வந்து அலோவ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ யாருமே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. எமர்ஜென்சி வெஹிக்கிள் மட்டும் இந்த ரூட்டில் வந்து சபரிமலைக்கு வந்து போகிறதுனா வந்து ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் உள்ளே வர க்ளௌடியாகவும் நிறைய மரங்களும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரோட்டில் வந்து பெருசாக எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் நம்ம மட்டும் ஒரு போகிற ஃபீல் இருக்கும். அண்ட் போகிற ரூட்லேயுமே வந்து நமக்கு வந்து நிறைய நீரோடெல்லாம் நம்மளை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வேறு எதாவது அனிமல்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்சது வந்து காட்டு அணில். நான் காட்டு அணில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நார்மல் அணில் சைஸை விட நேரில் பார்க்குறப்ப இது ரொம்ப பெருசாகவே தெரிஞ்சுது. காட்டுக்குள்ளே சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு அந்த லொக்கேஷன் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை வந்து ஒரு வியூ பாயிண்டில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வர வேனுமே வந்து இங்கே ஸ்டாப்பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வியூ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த வியூ பாயிண்ட் இருக்க பிளேஸ்லேருந்து பக்கத்தில் இருக்க மலையில் வந்து அனிமல்ஸ் வந்து இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சது. அது ஒரு வகையான மான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மானை விட இது வித்தியாசமாக இருந்துச்சு. பைனாக்குலரில் பார்க்கறதுக்கு இன்னுமே கிளியராக தெரிஞ்சுது. இந்த பிளேஸ்க்கு வரப்போ பைனாக்குலர் நீங்கள் வச்சுருந்தால் கொண்டு வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில அனிமல்ஸ் எல்லாமே தூரத்துலேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கவி டேம் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த கவி டேம் வரைக்குமே அந்த வந்து ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் வேன் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் டேமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ரிட்டர்ன் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ வேன் ட்ரிப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த சைட் சீயிங் பிளேசஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சஃபாரி அண்ட் இந்த டேம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் கவிக்கு ப்ரைவேட் பேக்கேஜ் இல்லைனா வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம போகிற ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கு, போட்டிங்கு எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைவேட்டாக வந்தாலும் சரி, இல்லை வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா இருந்தாலும் சரி, ஐடினரி பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். இங்கே இருக்க ஒரு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அஃபிஷியலாக வந்து இந்த கவி ட்ரெக்கிங் பேக்கேஜ்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மார்னிங் ஒரு 8:30-9 போல் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பஃபட்டில் தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இட்லி, கேரளா ஸ்டைல் புட்டு, சட்னி, சாம்பார், அவிச்ச முட்டைன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரெட்டு, கார்ன், ஓட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு டீ ஆர் காஃபியுமே சூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம்.
இந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம 5 பேருக்கு வந்து ஒரு கைடு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் மொத்தம் 10 பேர் இருந்தோம், எங்களுக்கு 2 கைடு கொடுத்தாங்க. ஐட்னரியில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ட்ரெக்கிங் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் ட்ரெக்கிங் இல்லைனா போட்டிங் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டிங் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகலாம் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரெக்கிங் பொறுத்தவரை லோ, மீடியம், லாங் சொல்லிட்டு 3 கேட்டகரியில் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மழைக்காலமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து லீச் சாக்ஸ் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க மியூசியம் வந்து நம்ம விசிட் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டோம். மியூசியம் பொறுத்த வரைக்கும் வாலில் வந்து ட்ரைப்ஸோட பெயிண்டிங்ஸ் மாதிரி வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே யானையோட எலும்புகளும் மானோடைய வித்தியாசமான தலைகளும் நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுக்கு கொடுத்த கைடு வந்து எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபீமேல்குள்ள போகணும் ஓகேங்களா. இது நம்ம டஸ்ட்பின் ஒரு பார்ட்ஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணி வச்சிருக்கோம். பாக்கி எல்லாமே ஒரிஜினல் போன்ஸ் தான். இது வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். எதனா பெயிண்ட் அடிச்சு பண்ணால் மஞ்சள் டைமில் ஃபுல்லாக பங்கஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால நம்ம பெயிண்ட் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு. அனிமல்ஸ் வந்து ஒரு ஆண் மட்டும்தான் ஒரு அழகான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காகவே இந்த கொம்பனை என்ன பண்ணால் பத்திரமா பாதுகாக்கும். ஸோ அதனால் இந்த மானுக்குள்ள ரொம்ப கொம்பு மட்டும்தான் ரொம்ப சேஃபாக பார்த்துக்குது. இது ஓடுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தலையை குஞ்சிக்கிட்டே தான் ஒரு தவிர தூக்கிட்டு போகணும். ஸோ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் இந்த மானோட கொம்பு. மியூசியமில் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது மீடியம் ட்ரெக்கிங். ஸோ மீடியம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லாங் போகலாமா வேணாமா சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீடியம்க்கு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம ஃபாரஸ்ட் கைடு வந்து இந்த ஃபாரஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் என்னென்ன ரீஜனில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே அடர்ந்த பகுதியில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும், அது எவ்வளோ ஆபத்தான அனிமல்ஸ் சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து சொன்னாங்க. மோஸ்ட்டாக அடர்ந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான மிருகங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னதான் ஜூவில் போய் நம்ம நிறைய அனிமல்ஸை பக்கத்துலேயே பார்த்தாலும் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு அனிமல் அது வாழ்கிற இடத்துல போய் நம்ம பார்க்கறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக் பண்ணி போகிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. கவி ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரேர் அனிமல்ஸுமே இருந்தாலும் நிறைய ரேர் ஃப்ளவர்ஸுமே இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆனோடனே நமக்கு கைடு சொன்ன வார்த்தை எந்த செடியுமே வந்து நம்ம கேட்காம தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டு, ஏன்னா நிறைய செடியில் வந்து பாம்பு பூச்சிலாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற போது எந்த ஒரு செடியுமே தொடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு அமைதியாக வந்து ட்ரெக்கிங் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சவுண்டு கேட்டுச்சுன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து விலகி போய்டும் சொல்லிட்டு அமைதியாக வந்து ட்ரெக் பண்ணிட்டு வர சொன்னாங்க. இப்போ நம்ம ட்ரெக் பண்ணிட்டு போகிற ரூட்டில் யானையுமே நடந்து போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடையாளமாக யானையோட உடம்புல இருக்கிற அந்த சேருலாம் வந்து இந்த மரத்தில் வந்து உரசிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காட்டு யானையெல்லாம் மண்ணிலே வந்து மட் பாத் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு குளிச்சுட்டு நடந்து போகிறப்ப அந்த சேருலாம் வந்து இந்த மரத்தில் ஒட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கைடு சொன்னாங்க. இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமாக வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மரத்தில் புலி புறான்னு ஒரு அடையாளத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது ஏன் அப்படி பண்ணுதுன்னா அது ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அதோட ஃபுட் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த கவி ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் புலியை வந்து கடைசியாக வந்து இங்கே இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 வருஷம் முன்னாடி தான் பார்த்ததா சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே டீப்பாக போக போக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன ரூட்லேயே வந்து யானை வந்து நடந்து போன ரூட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து அந்த பாதை உருவாக்குன மாதிரி வந்து மண்ணோட ஸ்மெல்லாம் அடிச்சிச்சு. ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்பவும் கஷ்டம்லாம் பட தேவையில்ல. ரெகுலராக வாக்கிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கவி ஃபாரஸ்ட்டில் என்ன ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கைடு கிட்ட கேட்டோம். அதுக்கு அவர் நம்ம ஜெயமி ரவி நடித்த பேராண்மை படம் இங்கே தான் எடுத்ததாக சொன்னாங்க. சில மலையாள படம் ஷூட்டிங்குமே இந்த கவி ஃபாரஸ்ட்டில் நடந்ததாக சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒரு மரத்தூளை எடுத்து நம்ம கைடு சாப்பிட்டு பார்க்க சொன்னார். அது சாப்பிட்டு பார்த்து என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னார். ஃபஸ்ட்டு எங்களை பார்த்தோன்னு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை வகையான மரம் இதுன்றது. இது காட்டுக்குள்ளே வளரனால இந்த பட்டை வகைகளை வந்து மெடிசினல் எஃபெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம சமையலுக்கு இந்த மரத்தை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம வேறு வகையான பட்டை மரத்தை தான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கவி ஃபாரஸ்ட் பற்றி நல்லா தெரிஞ்ச பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டூரிசம் கைடாக வந்து ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்த கைடை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே நம்ம ரீச் பண்ணது தான் இந்த சபரிமலை வியூ பாயிண்ட். இந்த ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியும், அதுதான் சபரிமலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கைடு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த பிளேஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த பிளேஸ் நாங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் அடிக்கடி விட்டு விட்டு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சபரிமலை வியூ பாயிண்ட்டோட மிட் ட்ரெக் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம லாங் ட்ரெக் போனோன்னா கண்டிப்பாக வந்து லாங் ட்ரெக் முடிச்சுட்டு தான் வர முடியும், ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து ஸ்லோப்பில் இறங்கி நல்லா ஸ்டீப்பாக ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மீடியம் ட்ரெக்கோட வந்து நம்ம ட்ரெக்கிங்கை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆக ஆரம்பித்தோம்.
இந்த சபரிமலை வியூ பாயிண்ட் ஹில்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சின்ன மலையில் நம்ம கார்னு சொல்லப்படுற இந்தியன் பைசனை வந்து பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே நம்ம இங்கேருந்து பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அனிமலுக்கு கேட்கும் அப்படின்னு நம்ம கைடு சொன்னார். அதே மாதிரி நம்ம பேசுகிற சவுண்டில் கேட்டதுக்கப்புறம் அந்த காருமே வந்து உள்ளே போயிடுச்சு. சபரிமலை வியூ பாயிண்ட் ரீச் பண்ண வரைக்கும் ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமாக ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. ஆனால் ரிட்டர்ன் போகிறப்ப ரொம்ப ஸ்டீப்பாக வந்து மலை ஏறுற மாதிரி இருந்துச்சு. ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க, எந்த ஒரு ட்ரெக்குமே போயிட்டு அதே ரோட்டில் ரிட்டர்ன் ஆகாது, எல்லாமே ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மலையோட டாப்புக்கு வந்து ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. இங்கேருந்து இந்த சபரிமலையோட வியூ பாயிண்ட் வந்து இன்னும் கிளியராக தெரியும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு பில்டிங்ஸ்லாம் சின்ன சின்ன வெள்ளை கலரில் தெரியும். பைனாகுலரில் பார்க்குறப்ப நல்லா கிளியராகவே தெரிஞ்சிச்சு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து. அண்ட் மழையுமே கொஞ்சம் விட்டு விட்டு பெய்யறதுனால நாங்கள் ரெயின் கோட்டுமே வாங்கி போட்டுக்கிட்டோம். ரெயின் கோட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேக்கேஜ்லையுமே இன்க்ளூட் கிடையாது, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஓன் ரெயின் கோட்டை வச்சுருந்தா அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மழை ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டோட அழகே கொஞ்சம் வித்தியாசமாக மாறிடுச்சு. சில இடத்துல சேறு சகதியுமே ஆகி ஸ்லிப்பரியாக நடக்கிறதுக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரெக் பண்ணி வந்ததுக்கப்புறம் குரூப்பில் சில பேருக்கு வந்து அட்டைப்பூச்சி ஏறி இருந்துச்சு. நம்ம கைடுமே வந்து கல் உப்புலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அட்டைப்பூச்சி ஏறிச்சுன்னா ரொம்ப பதறாமல் வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஏலக்காய் விளைய வச்ச தோட்டத்தை வந்து கூப்பிட்டு போய் வந்து எப்படி விளையுது, அது எப்படி சப்ளைலாம் ஆகுது சொல்லிட்டு ஒரு சின்னதாக இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏலக்காய் தோட்ட விசிட்டோட நமக்கு கவி ஃபாரஸ்ட்டோட ட்ரெக்கிங் முடிஞ்சிச்சு. சூப்பரான கிளைமேட்டில் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போயிட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபுல் ட்ரெக்கில் பாதி போயிட்டு அப்படியே இங்கே கட் பண்ணி இங்கே வந்து இந்த 12-13 காடமன் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து போட்டிங் போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்னரியில் போட்டிங் தான் போக போகிறோம். போட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க கவி டேமில் தான் வந்து நம்ம போட்டிங் போக போகிறோம். இங்கே துடுப்பு போட்டு மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நாங்கள் போகிறப்ப கூட்டம் பெருசாக இல்லாதனால எங்களுக்கு போட்டிங் வந்து ஈஸியாக கிடச்சிச்சு. இல்லைனா வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் போகும்போது நல்லா மழையும் பெஞ்சிட்டுச்சு. ஒரு போட்டில் 5 பேர், அதுக்கப்புறம் ஒரு கைடு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நமக்கு தனியாக லைஃப் ஜாக்கெட்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இந்த டேம் தண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனாலே இங்கே மோட்டர் போட்லாம் அலோட் கிடையாது. ஒன்லி துடுப்பு போட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கவி ஃபாரஸ்ட்குள்ளே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய பேக்கேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸ்டேயோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேம் பக்கத்தில் தான் வந்து எல்லாமே லொக்கேட் ஆகிருக்குது. இந்த போட்டிங்லேயே நம்மளை வாட்டர் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்மளை வந்து குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போட் எடுத்துகிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிறிஸ்டல் க்ளீனாக இருந்துச்சு. இந்த கவி டேமில் இருக்க தண்ணி தான் அடுத்தடுத்து போய் பம்பை ஆற வந்து சபரிமலைக்கு போகுது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரதுக்கு மொத்தம் 5-6 போட் சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த 5-6 போட்டு தான் வந்து ரொட்டேஷனலாக போயிட்டு வருது. அதனால் குளிக்கிறதுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளை வந்து கொஞ்ச நேரம் தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் போனப்போ கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் ஆனதுனால கூட்டம் இல்லை. ஒரு 1/2 hour மேலே நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளித்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சில்லுன்னு வர தண்ணி குடிச்சும் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்ததுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம். ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ன்றது வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட எதுவும் கிடையாது. அகெயின் இந்த கரைக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த பேக்கேஜ்லேயே வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்னிங் சாப்பிட்டு அதே இடத்துல வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சதையான்னு சொல்லப்படுற கேரளாவோடைய ட்ரெடிஷ்னல் லஞ்ச் வச்சுருந்தாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே வந்து இந்த கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. இந்த பிளேஸில் சின்னதாக கேம்ப் ஃபயர் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கவி ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. கவி நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா 3 பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. குமுளிலேருந்தும் பத்தனந்திட்டாலேருந்தும் காலைல 5 மணிக்கு வந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது. அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒரு 11 மணி மேலே குமுளிலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது. ஈவினிங் டைம் சரியாக தெரியல, பட் ஈவினிங் டைமில் ஒரு பஸ்ஸு கிளம்புது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டே ட்ரிப் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. அது புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பஸ்லேயே ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் சுற்றி பார்க்குறது, ட்ரெக்கிங்கு, போட்டிங், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரிட்டன் நம்ம கேம்ப் சைட் போகிறப்ப வந்து ஆஃப் ரோடு வழியாக நம்மளை கூப்பிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 30 minutes இருக்கும். ஆஃப் ரோட்லேயே தான் வந்து நம்மளை கேம்ப் சைட்டுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. ஒரு 4 மணி போலலாம் வந்து நம்ம கேம்ப் சைட் வந்து ரீச் பண்ணிடலாம். கேம்ப் சைட்டில் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ இருக்கும். முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். செக் அவுட்க்கு அப்புறம் குமுளி ட்ராப் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அவங்களே வந்து ஜீப்பில் வந்து நம்மளை குமுளியில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதோடு வந்து இந்த ட்ரிப்போடைய பேக்கேஜ் வந்து எல்லாம் முடிச்சிச்சு. எப்படி கவியை நீங்கள் பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய டே பேக்கேஜ் தான் 1750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு.
அதிலே வந்து வெஹிக்கிள் சஃபாரி, போட் ரைடு, ட்ரெக்கிங்கு எல்லாமே வந்து நம்ம போன எல்லா ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வேணும்னா வந்து காஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடலாம். கவிக்குமே நீங்கள் வந்து ஈஸியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ரீச் பண்ணிடலாம். வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸ்லாட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கலனா நான் போனப்போ வந்து நமக்கு வந்து கைட் 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம சேனல் பார்த்து வந்து புக்கிங் பண்ணுறது சொன்னாலே அவங்க டேரெக்டாக போய் வந்து புக்கிங் பண்ணிப்பாங்க. நான் புக் பண்ண பேக்கேஜ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. என்னென்னா ஒரு ஆளுக்கு வந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஈவினிங் ட்ரெக்கிங் கூட்டு போகிறாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸு, டீ, அப்புறம் நைட்டு டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டென்ட் ஸ்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி மீதி வந்து செகண்ட் டே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வந்துடுது. அதுலேயும் 5000 போக எக்ஸ்ட்ரா 1250 வந்து நான் வந்து கும்பலிலேருந்து பிக்கப்புக்கு வேறு நான் பே பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாட்டிக் கேம்ப்லேயே வந்து டே ட்ரிப் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா கும்பலிலேருந்து பிக்கப் ட்ராப் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. டோட்டலாக 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வெஹிக்கிள் சஃபாரி, ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கு, போட்டிங்கு, வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூடட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாரஸ்ட் பேக்கேஜ் தனியாக போட்டிங்கனாலும் வித் கும்பலி பிக்கப்போடு போனால் ஆல்மோஸ்ட் இந்த காஸ்ட் வரும். இது ஒரு ரீசனபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் ஒன்று கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போங்க, இல்லைனா இந்த மாதிரி டே பேக்கேஜ் ட்ரை பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக பட்ஜெட்டில் போய் கவி சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த எக்ஸாட்டிக் கேம்புக்கான புக்கிங்க்குமே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் வந்து யூஸ் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த கவி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் புக்கிங்கு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ வேறு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலோ கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கவி போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க.